ஏங்க யாரும் சுந்தர காலனி பக்கம் போயிடாதீங்க. அங்க முப்பெரும் தேவிகள் இருக்காளுங்க. அவளுங்க தான் இந்த காலனிவே ஆட்டி படைச்சிட்டு இருக்காளுங்க. சரியான மோசமான பொம்பளைங்க. அண்ணா காய்கறி கடைக்காரண்ண, சுந்தர காலனி பக்கம் போறீங்களா? பாத்துன வண்டியோட தப்பிச்சு வந்துருங்க. அங்க 3 ராட்சசிங்க இருக்காளுங்க. அவளுங்க அநியாய விலைக்கு அடிமட்ட விலைக்கு காய்கறியை கேட்பாளுங்க. அதனால அந்த ஏரியா பக்கம் வியாபாரத்துக்கு போயிடாதீங்கண்ணா. அந்த முப்பெரும் தேவிகள்ல ஒருத்தி என்ற ஒண்டாட்டி, அவ பேரை கேட்டாலே காலனியே சும்மா அலறுது. அப்படி என்ன பண்றாளுங்கன்னு நீங்களே பாருங்க. ஹாய் மக்களே, நான் தான் முப்பாத்தா. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும், நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. ஆமா ஆமா, இவளை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். புருஷனையும் மதிக்க மாட்டா, மாமியாரையும் மதிக்க மாட்டா, யாருக்கும் அடங்க மாட்டா. அந்த ஆள் எப்போ அப்படிதாங்க, போராமில பொங்குவாரு. நான் சொல்றேன் என்ன பத்தி. அடுப்படியில ஒழுங்கா வேலை பார்ப்பேன், வீட்டை சுத்தமா பெருக்குவேன், வீட்டை சுத்தமா வச்சுப்பேன். முக்கியமா ஒண்ணு, என்கிட்ட யார் திமிர்த்தனம் பேசினாங்களோ அவங்களுக்கு விளக்க மாத்தாடிதான். இவளுங்க ரவுடித்தனம் காலனிக்குள்ள மட்டும் இல்ல, இவளுங்க 3 பேர் ஏதாவது புது இடத்துல சேர்ந்தாலுங்க அந்த இடத்துல பிரச்சனை தான். யோ, அந்த வெண்டைக்காய் என்ன விலையா? வெண்டைக்காய் கூறு 10 ரூபாமா. என்னது 10 ரூபாயா? 5 ரூபாய்க்கு குடியா? ஏக்கா, வெண்டைக்காய் போய் 5 ரூபாய்க்கு யாராவது வாங்குவாங்களா? யோ, 2 ரூபாய்க்கு குடியா? சும்மாவே தர எடுத்துட்டு போங்க. யாராவது 2 ரூபாய்க்கு காய்கறி தருவாங்களாமா? இங்க பாருங்க காய்கறி கடைக்காரனே, 2 ரூபாய்க்கா? எங்க ஊர்ல சும்மாவே காசு தொங்கிட்டு இருக்குமாக்கோ. நாங்க அது பறிக்கவே மாட்டோம். இங்கதான் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. முப்பத்தா, உங்க ஊர்ல சும்மாவே இருக்குமா? பேசாக்கலாம், அந்த ஊர்ல கொடுத்துட்டு போய்க்கலாம் நீ நாம. ஆங்கா, எங்க ஊர்ல எல்லாமே சும்மா கிடைக்குமாக்கோ. இங்க எதுக்கு எடுத்தாலும் காசு. யோ, 5 ரூபாய்க்கு கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்ல ஒரு கடையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், எல்லாத்தையும் வாங்காம நாங்க வேற பக்கம் போயிடுவோமாக்கோ. ஏக்கா, இந்த ஆள்கிட்ட போய் என்ன பேசுறது? எடுத்து போடுங்க, 5 ரூபாய்க்கு கொடுப்பானாக்கோ. கொடுக்கல நாளைக்கு உண்டுன்னு பண்ணிடலாம். ஐயோ அம்மா, தயவு செய்துமா பிரச்சனை பண்ணாதீங்கம்மா. 5 ரூபாய்க்கு தானே நான் போட்டு விடுறேன், எடுத்துட்டு போங்க. பாத்தீங்களா மக்களே, காய்கறி கடையில என்ன பேரம் பேசுறாளுங்க பாருங்க. ஏக்கா, என்ன இப்படி 3வது 4வது நின்னுட்டு இருக்கீங்க? நம்ம எனக்கு பின்னாடி நின்னு பழக்கமே கிடையாது. வாங்க முன்னாடி போய் நிப்போ. அந்த சேல்ஸ் பொம்பளை நிக்குதுடி, அது ரொம்ப வாய் பேசும். நமக்கே நம்ம இங்க நிப்போ. ஏக்கா, யாருக்கும் பயந்தவங்க நாம கிடையாது. வாங்க போய் நிப்போ. ஏக்கா, வாக்கா அந்த பொம்பளை பாத்துக்கலாம். அப்படிங்கறீங்க? சரி வாங்க போவோம். எங்கடி போறீங்க? எல்லாரும் போய் முன்னாடி நின்னீங்க, நாங்க எப்படி தண்ணி பிடிக்கிறது? என்னது டீயா? அப்படி தாண்டி நிப்போ. என்னடி வாடி போறீங்க? மண்டையில கொண்டை இருக்காதாக்கோ. என்னது கொண்டை இருக்காதா? ஏய், தண்ணி பிடிக்க நாங்க தாண்டி முதல்ல நின்னுட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி நீங்க போய் நிக்கிறீங்க, அறிவில்ல? ஏக்கா, ஏக்கா, குஸ்பாக்கா, என்ன பார்த்து அறிவில்லைன்னு கேட்டாக்கா இவ. உமா, தலை இந்த பக்கம். யார் பார்த்து அறிவில்லைங்கற? மண்டையில முடி இருக்காது, ஜாக்கிரதை. எங்களுக்கு கை இருக்குடி, ஓ மண்டையில கொண்டை இருக்காது, பாத்துக்கோ. எல்லாருக்கும் உன் மண்டையில இருக்க கொண்டை மேலக்கா கண்ணு. பிச்சு போடுவாமா பிச்சு. யார்கிட்ட ஓடி போன உன்ற புருஷனை ஒழுங்கா வச்சுக்க வக்கல. இங்க தண்ணி பிடிக்க வந்துட்டாலாமா, தண்ணி பிடிக்க. யார் பத்தி என்னடி பேச்சு பேசுற? என்ற புருஷனாவது ஓடி போயிட்டான். உன்ற புருஷன் என்னைக்கு ஓடுவான்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கான். முதல்ல உன்ற புருஷன் ஒழுங்கா அடக்கி வைடி. இவ எப்படி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா? அந்த ஆள் நம்பி போய் ஏதாவது சொல்லிருப்பா. அவன்தான் கொஞ்சம் பொம்பளைங்க அழகா இருந்தா போதுமே, நின்னு மணிக்கணக்கா பேசுவானே. ஏக்கா, சும்மா விடாத, இன்னும் 4 வார்த்தை கேளுக்கா. ஒய்யாரம் கொண்டைய தாளம்பூவே உள்ள இருக்குமா இருமேனு. இவ்ளோ முடி வச்சிருக்கேன்னு திமிர்ல பேசாதடி. அதுக்குள்ள ஈரும் பொடுவும் பேருந்தா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுமாக்கும். ஆக்கா, அவன் மடியில இருமேனா இருக்குது. நான் கூட அவன் முடி நல்லா இருக்குன்னு நினைச்சனே. ரொம்ப முக்கியடி, சின்சியரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இப்ப போய் இதெல்லாம் தேவையா? என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க 3 பேர் சேர்ந்துட்டு? என்னடி உங்களுக்கு கேட்கலாம் ஆளு நினைச்சீங்களா? யார் அது துடுப்பு? துடுப்பு கிட்ட நாங்க பேசுறது இல்லையாக்கோ. ஒழுங்கா உன்னோட வீடு எங்கடி இருக்குது? இங்க வந்து தண்ணி பிடிக்கிற? பைப் இருந்தா எல்லா பக்கம் போய் நீ தண்ணி பிடிப்பியா? அம்பானி வீட்டு வாசல்ல தான் பைப் இருக்கு, போய் தண்ணி பிடிப்பியாங்க. ஏக்கா, அம்பானி வீட்ல இந்த மாதிரி பைப்பா இருக்குது? அந்த பெரிய கோடீஸ்வரன் சொன்னாங்க. இப்போ நான் சண்டை போடுறதா இல்ல உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கறதா? இல்லக்கா, நீ சண்டையை போடு. ஏக்கா, அப்படியே மாமியாருக்கு சோறு போடல, அந்த விஷயத்தை சேர்த்து கேளுக்கா. கம்மனி இருங்கடி, ஒரு சண்டையை போட விடுங்கடி நீ. இங்க பாருங்கடி, அவ்வளவுதான் மரியாதை. இந்த காலனில நாங்க தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பிடிக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. மீறி ஏதாவது அவ்வளவு பண்ணீங்க, பைப்பை தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பலாக்கும். ஏக்கா, இவ பைப்பு புடிங்கி வீசினாலும் வீசிடுவா, நம்ம பேசாம நின்னு தண்ணி பிடிச்சிட்டு போயிடலாம்க்கா. இவங்க கிட்டலாம் முடியாது நம்மளால. பாத்தீங்களா மக்களே, சாதாரண தண்ணிக்கு எப்படி சண்டை போடாளுங்கன்னு. இவளுங்க எங்க போனாலும் பிரச்சனை தான். டீ கடைக்கு எதுக்கு வந்திருக்காளுங்க தானே பாக்குறீங்க? டீ கடையில எங்களை தேடித்தான் வந்திருக்காளுங்க. எங்களை கண்ணுல மட்டும் பார்த்தாளுங்க டீ கடையிலே வச்சு புதைச்சிருவாளுங்க. ஏடி முப்பாத்தா, எங்க நம்ம புருஷங்களை காணோம்? ஏக்கா, எங்கயா சுத்திட்டே இங்க தான் வருவானுங்க. இங்கே காத்துட்டு இருக்கலாமா? ஏக்கா, 1008 வேலை இருக்குது. அந்த ஆளுங்களுக்கு இங்க வெயிட் பண்ண வேண்டாம், வீட்ல போய் வச்சுக்கலாம் கச்சேரிய. ஆமாடி,
முப்பத்த சொல்றது சரிதான். வீட்ல கரண்டி நல்லா காய வச்சு 4 இழுப்பு இழுத்தோம்னா சரியா வந்துருமாக்கும். என்னது கரண்டியை காய வச்சு 4 இழுப்பு இழுப்பீங்களா? என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க மக்களே. இந்த மாதிரி ராட்சசிங்க உங்க வீட்லயும் இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.